வணக்கம். கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தற்போது மேச ராசியில் சென்றிருக்கிறாரு. ஆனால் கூடிய விரைவில் தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாருங்க. அதற்கு முன் உள்ள காலகட்டமான இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நிச்சயம் நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இருக்குது. பகவானுடைய இந்த மேசராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்திரன் உட்பட 30 முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்கள்ல நாயகன் என போற்றப்படும். சூரியனுக்கும் ஆச்சாரியராக திகழக்கூடியவர் குரு பகவான். குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து 5, 7, 9 ஆகிய ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான். வியாழன், பிரகஸ்பதி, பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு. அதிச்சாரம், வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத ஒரே கிரகம் இவர் மட்டும்தான். தவத்தினாலும் பக்தி, ஒழுக்கம், நேர்மை, வைராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம ஞானிகள், பக்தியில் உயர்ந்த பாகவத தர்மர்கள், அறிவினால் உயர்ந்த மாமேதைகள், தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பிறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மன்னர்கள், கற்பிற்சிறந்த பதிவிரதைகள், நாள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள், பசுக்கள், பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இரக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனன கால கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும். ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவங்களின் சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி, உயர் பதவி, உத்தமையான கற்பில் சிறந்த மனைவி, அன்பான கணவர், நேர்மை, அன்பாக பேசும் திறன், ஒழுக்கம், மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேறு பெற்றவர்கள் குரு பகவானுடைய பார்வை பெற்றவர்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள். புதனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். மீனம், தனுசு ஆகிய 2 ராசிகளும் இவரது ஆட்சி வீடுகளாகும். கடகம் இவரது உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசி. ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை வாரி வழங்குவதில் வல்லவராக திகழக்கூடியவர் குரு பகவான். ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான 5ஆம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனம், கங்காஸ்தான பாக்கியம், புண்ணிய நதிகளின் தரிசனம் ஆகியவை கிடைக்கும். தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதிய தேவதை சதுர்முக பிரம்மா. வியாழக்கிழமை திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜரையிலோ தவறாது தினமும் நெய் தீபம் ஏற்றி வைத்து வேதவியாச பகவான் பத்ரி ஆசிரமத்தில் அருளிய ஸ்லோகங்களை சொல்லும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் சர்வ ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் 12 மாதங்களை எடுத்துக்கொள்வார். ஒவ்வொரு ஆண்டும் இவர் ஒவ்வொரு புனித நதியில் இருப்பதாக புராணங்கள் கூறப்படுகின்றன. ஒரு நதியுடன் குரு பகவான் இணையும் அந்த 1 வருட காலம் அந்த நதியினுடைய புஷ்கரம், அதாவது புண்ணிய காலம் என புராதன நூல்கள் விவரிக்கின்றன. இவற்றில் புனித நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி ஒன்று சேரும் பிரயாகை சேஸ்திரத்தில் குரு இணையும் புஷ்கர விழா உலக பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல கர்ணகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அஷ்டம ராசியில் பலம் வாய்ந்த சனி பகவான் அமர்ந்துள்ள நிலையில குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய மேசராசியில் சஞ்சரிப்பது மிகவும் நல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மேலும் அஷ்டம ராசியில் ஆட்சி பலம் பெற்று சனி நிலை கொண்டிருப்பதும் கவலை அளிக்கும் கிரக நிலைங்க. இதனால குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளை குரு பகவான்
பகவான் தீர்த்து வைக்க இருக்கிறாருங்க. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இத்தகைய அலைச்சல்கள் காரணமாக ஆரோக்கியம் குறையக்கூடுங்க. பணம் விரயமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கூடிய விரைவில் ரிஷபராசியை நோக்கி நகர்வதால என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருந்தாரோ அந்த இன்னல்கள் அனைத்துமே குறைந்து நல்ல ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமண முயற்சிகள்ல தடங்களும் குழப்பங்களும் உண்டாகலாங்க. சில தருணங்களை தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது. கடகராசி சென்ற உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியினால் பாடுபட்டு உழைத்து மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக அமையாவிடில் வேலை மாற்றத்திற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு சுமாரான வேலை கிடைக்குங்க. கிடைக்கும் வேலையில் மன நிறைவு இருக்காது. ஆனால் இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா கூடிய விரைவில் இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல வேலை உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே மாதிரி காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய மேசராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்களில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனத்துடன் செயலாற்ற வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதை கிரக நிலைகள் நினைவுபடுத்துதுங்க. போட்டிகள் அதிகமாக தாங்க இருக்கும். அன்றாட விற்பனையை ஆழ்ந்து கவனித்தால் லாபம் குறைந்து வருவதை அறிய முடியுங்க. ஆனால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது லாபத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை ஈடுபடும் போது வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய கட்டுப்பாடுகள் ஏற்படுங்க. வரவேண்டிய வெளிநாட்டு பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் சரியான தருணத்தில் உங்களுக்கு கிடைத்து விடுவதால பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. கடகராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு குரு பகவானுடைய மேசராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவானுடைய இந்த சஞ்சார காலத்தில் நீங்கள் நன்மை எதையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க. புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் பிரச்சனைகளும் ஏமாற்றமும் ஏற்படலாங்க. ஆனால் தற்போது கூடிய விரைவில் குரு பகவான் ரிஷபராசியை நோக்கி செல்ல இருப்பதால என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் தற்போது சந்தித்து வந்தீர்களோ அவற்றிற்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் மாறுதல் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைய இருக்குதுங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி கிடைக்க இருக்குது. இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த சஞ்சாரம் உங்களுக்கு அளவோடு ஒரு சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. கட்சி ஆதரவும் செல்வாக்கையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. கடகராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு குரு பகவானுடைய மேசராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதன் வக்ரகதியில் இருக்கும் நிலையில குரு பகவான் மேசராசியில் சஞ்சரிப்பது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. புதனுக்கு நட்பு வீடு என்பதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு துணை நிற்கும் என்பதால் கல்வியில் எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. கடகராசினியர்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒருமுறை ஆலங்குடி அல்லது திட்டை திருத்தல தரிசனம் மிகச்சிறந்த பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரமா அமையுது கடகராசினருக்கு.